வணக்கம். உங்கள் அனைவருக்கும் சகல ஐஸ்வர்யம் உண்டாகட்டும். நான் உங்கள் வெற்றிவேல் குருஜி முருகன் உபாசகர். இந்த பதிவில் எதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்கன்னா, வியாபார ஸ்தலம், கடை, எந்த விதமான கடை வச்சுக்கிறீங்களா எல்லா கடைக்குமே செய்யலாம், வீட்டுக்கும் செய்யலாம். எப்படின்னா, எல்லாத்துலேயுமே கந்திஷ்டி வரும். நிறைய பேர் ஒரு கண் வச்சுட்டாங்கன்னா அந்த வியாபாரம் சரியாக ஓடாது கடையில். வீட்லேயும் நீங்கள் ஒரு பொருள் வாங்குவீங்க, ஏதாச்சும் காரு, இந்த வண்டி வாகனம் எது ஒன்றாலும் வாங்குவீங்க. அந்த வாங்கிறது இது என்னடா இவன்லாம் வாங்கிட்டான்னு ஒரு ஏக்கம் வைப்பாங்க எதிரில் பக்கத்தில் இருக்கிறவங்களாம். அந்த இதில் அடுத்த நாளே அந்த வண்டி ரிப்பேர் ஆகிடும். இல்லை நீங்கள் ஏதாவது ஒரு நகை, ஏதாவது ஒரு பொருள் ஏதாச்சும் சம்மந்தப்பட்டது நீங்கள் தேவையானது, வீட்டுக்கு தேவையானது வாங்கும்போது அவங்களால வாங்க முடியாத சூழ்நிலை இருக்கும். நீங்கள் வாங்கினதை பார்த்து ஒரு ஏக்கம் வச்சிங்கன்னா அது கந்திஷ்டி ஆகிடும். அது உங்களுக்கு இல்லாத இடைஞ்சல்லாம் கொடுக்கும், கஷ்டத்தெலாம் கொடுக்கும். அதே போல் நீங்கள் வியாபாரம் செய்கிற இடம், கடையில் பக்கத்தில் எதிரில் இந்த பக்கம் சைடில் இருக்கிற கடை, அதுபோல் இருக்கிறவங்களே ஒரு ஏக்கம் வச்சுருவாங்க. நல்லா இவங்க கடை மட்டும் நல்லா வியாபாரம் ஆகுது, நம்ம கடை வியாபாரம் ஆகலேன்னு ஒரு கெட்ட எண்ணத்தோடு பார்ப்பாங்க. அது கண் வச்சுட்டாங்கன்னா உங்களால் முன்னேறி வர முடியாது. அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை கொண்டு விட்டுரும். இதை எல்லா விதமான இதுக்கும் செய்யலாம். இது எப்படின்னா, கந்திஷ்டி ஒரு செய்வனைக்கு சமம். செய்வனையோட கந்திஷ்டி தான் அதிகமான பவர். இப்போ உங்கள் மேலே நான் ஒரு கண் வச்சுட்டேன்னா, பொச்சிருப்பு போகிற மாரி ஒரு கண் வச்சுட்டேன்னா, அதுலேருந்து நீங்கள் மீண்டே வர முடியாது. அது நீங்கள் எங்கே போய் சீரை பண்ணணும்னு நினச்சாலும் பண்ண முடியாது. அதுக்கு தேவையான பரிகாரம்லாம் இருக்குது அந்த கந்திஷ்டியை சரி பண்ணுறதுக்கு. இதை நான் பரிகாரம் மூலிமா நம்ம இதை எப்படி சரி பண்ணலான்னு அதை பற்றி தான் சொல்ல போகிறேன். நீங்கள் வீட்டில் இருந்தே எளிமையான முறையில் செஞ்சுக்கலாம். கடைக்கு செஞ்சுக்கலாம், வீட்டுக்கு செஞ்சுக்கலாம். ஒரு காரு, இது இப்போ பெரிய பெரிய வேனெலாம் வச்சுக்கிறீங்க இல்லையா, அதுக்கும் செஞ்சுக்கலாம். காரு, வேனு, லாரி, இது போல் ஏகப்பட்ட நீங்கள் வண்டி வாகனம் என்னென்ன வாங்கி வச்சுக்கிறீங்களோ அந்த வாகனத்துக்கு செய்யலாம். வீட்டுக்கும் செய்யலாம், கடைக்கும் செய்யலாம். கடை எந்த கடையாக இருந்தாலும் செஞ்சுக்கலாம். இது என்ன பண்ணுறீங்க, நாட்டு மருந்து கடையில் போயிட்டு குடம்புளின்னு கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. நாட்டு மருந்து கடையில் இங்கே நம்ம ஏரியாவில் கிடைக்குது. நாட்டு மருந்து கடையில் கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. அது ஒரு 1/4 கிலோ அளவுக்கு வாங்கிக்கிங்க. 1/4 கிலோ இல்லை ஒரு 1/2 கிலோ அளவுக்கு வாங்கி எடுத்தாந்து வச்சுக்கிங்க. 1/2 கிலோ வாங்கினீங்கன்னா ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் விரல் மஞ்சள்னால் அந்த குழம்புக்கெலாம் போட்டு அரைப்பாங்க பார்த்தீங்களா, மிளகா ஜாமான் கூட, அந்த குச்சி குச்சியாக நீட்டாக இருக்கும் பாருங்கள், அந்த மஞ்சள் வேணும். அதில் ஒரு 10-15 பீஸ் அளவுக்கு எடுத்து வச்சுக்கிங்க. நம்மளுக்கு தேவை வருது ஒரு 5 பீஸு தேவை. அது என்ன பண்ணுறீங்க, எடுத்து அந்த விரல் மஞ்சளை எடுத்து வச்சுங்க. அதுக்கப்புறம் கல் உப்பு நம்மளுக்கு வேணும். கல் உப்புனா நம்ம குழம்புக்கெல்லாம் போடுறோம் பார்த்தியா, கட்டி கட்டியாக கல்லியாக இருக்கும் பாருங்கள், அந்த உப்பு வேணும். சால்ட் உப்பு போடக்கூடாது. கல் உப்பு ஒரு கை அளவுக்கு எடுத்துக்கங்க. எடுத்து என்ன பண்ணுறீங்க, ஃபஸ்ட்டு இந்த குடம்புளியும் அந்த உப்பும் போட்டு நல்லா பிழிஞ்சிக்கிங்க. பிழிஞ்சு என்ன பண்ணுறீங்க, உப்பு அந்த குழம்புலையும் பிழிஞ்சிங்கன்னா ஒரு மாதிரி அப்படியே எல்லாம் ஒன்றா பிடிச்சிக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க, அந்த குடம்புளியை தகடியாக தட்டுங்க. தகடியாக ஆக்கி இந்த விரல் மஞ்சளை எடுத்து நட்டு சண்டில் வச்சு அப்படியே மூடி மடக்கி மடிச்சிங்கன்னா அந்த தகடியாக இருக்குது பூரா இந்த மஞ்சளை மூடணும். அந்த அளவுக்கு அதை எப்படின்னா, நீங்கள் இந்த கொழுக்கட்டைலாம் சொல்கிறீங்க இல்லையா, கொழுக்கட்டை, அந்த தீனி வச்சு கொழுக்கட்டை, அது போல் தான் இது. தீனியை உள்ளே வச்சுட்டு இந்த கொழுக்கட்டையை மடித்த உடனே உள்ளே தீனி இருக்கும் இல்லையா, அந்த தித்திப்பு இனிப்பு சம்மந்தப்பட்டது உள்ளே இருக்கும். மேலே அந்த மாவு வந்துடும். அதுமாரி தான் இது. இந்த விரல் மஞ்சள் அதில் வச்சு சுற்றி என்ன பண்ணுறீங்க, மடித்து உள்ளே வச்சு நல்லா ஒரு முடித்து பொட்டலை மாரி ஆக்கிடுங்க, பந்து மாரி ஆக்கி என்ன பண்ணுறீங்க, சிகப்பு கலர் துணி நம்மளுக்கு வேணும். சிகப்பு கலர் துணி, அந்த துணியை என்ன பண்ணுறீங்க, ஒரு எப்படின்னா லைனிங் துணியாக இருந்தாலும் நல்லது. லைனிங் துணி ஆனால் சிகப்பாக இருக்கணும். லைனிங் துணினா இந்த ஜாக்கெட்டுக்குள்ளே வச்சு தைப்பாங்க பார்த்தீங்களா, அது போல் துணியாக இருந்தால் ரொம்ப நல்லது. அதில் சிகப்பு கலர் துணி ஒன்று வாங்கிக்கிங்க. வாங்கி என்ன பண்ணி கீழே விரித்து போட்டு இந்த குடம்புளியை அப்படியே எடுத்து அதில் வச்சு ஒரு முடிச்சாக கட்டிடுங்க. கட்டி நல்லா வேண்டிக்கிங்க. உங்களுக்கு எந்த தெய்வம், இஷ்ட தெய்வம், எந்த கடவுளை பிடிக்குதோ அதை வேண்டி என்ன பண்ணுறீங்க, எனக்கு கந்திஷ்டி, வீட்டில் இருக்கிற பிரச்சனை புறா தீர்ந்தோன்னு நீங்கள் வேண்டி என்ன பண்ணுறீங்க, எடுத்து கடை, இப்போ கடை வச்சுக்கிறீங்கன்னா கடை வாசப்படி முன்னாடி கட்டி தொங்க விட்ருங்க. தொங்க விட்டிங்கன்னா
அது மட்டும் அந்த கண் திஷ்டி எல்லாத்தையுமே நீங்களே கண்குள்ளார பார்க்கலாம். அது வந்து எடுக்கிறத வந்து உங்களுக்கே தெரியும். கொஞ்ச நாளாவ இது வந்து கரெக்டாக ஒரு 3 மாதம் தான் வேலை செய்யும். இந்த முடிச்சு கட்டி வச்சுக்கிறீங்களே மேலே கட்டி தொங்க விட்டுக்கிறீங்க பார்த்தீங்களா, அந்த முடிச்சு வந்து 3 மாதம் தான் டைம். 3 மாதத்துக்கு அப்புறம் எடுத்து தண்ணியில் போட்டுட்டு, செலவு கொஞ்சம் கம்மி தான். நீங்கள் அதே போல் வந்து அப்பப்போ செஞ்சு வச்சுக்கலாம். எடுத்து போய் தண்ணி ஓடுற தண்ணி ஏதாவது கை கால் படாத இடத்துல போட்டு மறுபடியும் செஞ்சு வச்சுக்கலாம். இதே முடிச்ச வந்து நம்ப லாரி வச்சுருந்தாலும், லாரி, பஸ்ஸு இதை உங்களுக்கு எந்த பொருள் நீங்கள் வாங்கி சொந்தமாக யூஸ் பண்ணுறீங்களோ அதில் கட்டி தொங்க விடலாம். அந்த இது காரில் இருந்தாலும் சரி, வேறு எந்த வேனு, லாரி, இப்போ இந்த எந்த இது வண்டி வச்சுக்கிறீங்களோ அதில் சின்னதாக ஒரு முடிச்சு மாரி நான் சொன்ன ஐட்டம்லாம் அது உள்ளே போட்டு நல்லா முடிச்சாக கட்டி தொங்க விட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த திஷ்டி ஆகப்பட்டது வராது. அதுவும் இல்லாமல் வந்து வண்டி வந்து வீண் செலவு வைக்காது. ஒரு வண்டி வாங்கின உடனே ஒருத்தவங்க கண்ணு வச்சிட்டாங்கன்னா, என்னடா இவன் வண்டி வாங்கிட்டாங்கன்னு ஒரு ஏக்கம் வச்சாங்கன்னா, அடுத்த நாளே அது அன்றைக்கே ரிப்பேர் ஆகிடும். டப்புன்னு ரிப்பேர் ஆகிடும். அப்புறம் நம்ம சீர் பண்ணுற மாரி ஆகிடும். இல்லை ஏதாவது ஒரு விபத்தில் கொண்டு போய் விட்ரும். ஒரு இடித்து ஆக்சிடென்ட் பண்ணுற மாரி பண்ணி விட்ரும் அந்த திஷ்டி ஆகப்பட்டது. அதனால் வந்து நீங்கள் இந்த முடிச்சை கட்டி விட்டிங்கன்னா வண்டிக்கு பாதுகாப்பாக இருக்கும். எந்த ஒரு பாதிப்பும் வராது. நல்ல ஒரு நம்பிக்கை இந்த முடிச்சை செஞ்சு கட்டுன்னா நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். இதே புளியை எடுத்து இந்த குடம்புளி, இந்த கல் உப்பு, இதிலே வந்து இன்னொரு உப்பு இருக்குது. நாட்டு மருந்து கடையில் இந்து உப்புன்னு கேளுங்க. இந்து உப்பும் இந்த குடம்புளியும் கொஞ்சம் திட்டமான அளவுக்கு வாங்கிக்கிங்க. வாங்கி என்ன பண்ணுறீங்க, அதை என்ன பண்ணுறீங்க, தேவையான அளவுக்கு தண்ணி கொஞ்சம் எடுத்துக்கங்க. எடுத்து இந்த புளியை அதில் போட்டுட்டு இந்து உப்புன்னு கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க நாட்டு மருந்துகளில். அந்த உப்பு என்ன பண்ணுறீங்க, இந்த தண்ணியில் போட்டு புளி எல்லாத்தையும் ஒன்றா கரைச்சிக்கிங்க. கரைச்சி என்ன பண்ணுறீங்க, நீங்கள் கடை வச்சுக்கிறீங்க இல்லையா, அந்த கடை உள்ளேருந்து வெளியெலாம் வாசப்படி உள்ள எங்கெங்கே கடை இருக்குதோ உங்கள் வாசப்படி இடம் அந்த ஃபுல்லாகவே தெளித்து விடலாம் உள்ளே பூரா. அதே போல் வீட்டுக்குள்ளேயும் தெளிக்கலாம். வீட்டுக்கு வந்து நம்மளுக்கு கண் திஷ்டி இருக்குது, நம்ம வீட்டில் நிம்மதியாக இருக்க முடியல, ஒரு மாதிரியா நெகட்டிவ் ஒரு மாதிரியா இருக்குது, நம்ம உள்ளே இருக்கிறதுக்கே ஒரு மாதிரியா இருக்குதுன்னா இந்த குடம்புளி, இந்த கல் உப்பு, இந்து உப்பு இதை கலந்து என்ன பண்ணி வீடு பூரா தெளித்து விடலாம். தெளித்து விட்டுட்டு அதே போல் வண்டியில் காரு நீங்கள் எந்த இது வச்சுக்கிறீங்களோ அந்த இதுலேயும் இதை தெளித்து விடலாம். தெளித்து விட்டிங்கன்னா அந்த திஷ்டி ஆகப்பட்டது எடுத்துரும். திஷ்டி எடுத்துகிட்டு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். இதை வந்து நிறைய பேர் வந்து நம்பிக்கை செஞ்சுக்கிறாங்க அந்த காலத்தில். அந்த காலத்தில் வந்து இப்போ தான் இந்த சாதா புளி, இந்த புளிய மரத்து புளி வருது. அப்போலாம் வந்து கொடம்புளி தான் வந்து ஃபேமஸாக அந்த காலத்தில் வந்து குழம்பு வச்சதுலேருந்து எல்லாமே யூஸ் பண்ணது, சமையலுக்கு குழம்புக்கு யூஸ் பண்ணது பூரா அந்த கொடம்புளியை வச்சு தான் வந்து யூஸ் பண்ணாங்க அந்த காலத்தில். நம்ம வந்து இப்போ இருக்கிறவங்களாம் வந்து ஒரு 50 வருஷத்துக்கு இப்போ தான் இந்த புளி மாறி போச்சு. அந்த காலத்துலாம் வந்து எங்கள் ஏரியா இந்த ஊர் சைடுலாம் வந்து அந்த குடம்புளி தான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. புளி வந்து பார்க்கறதுக்கு ஒரு பழம் மாரி தான் இருக்கும் பார்க்கறதுக்கு. நீங்கள் ஆன்லைனில் போட்டு பார்த்தாலுமே தெரியும் அந்த புளியை பற்றி. உங்களுக்கு அதை பார்த்துட்டு அதே போல் வாங்கிக்கலாம். இல்லை உங்களுக்கு நாட்டு மருந்து கடையில் அந்த புளி கிடைக்கலன்னா ஆன்லைனில் ஆர்டர் பண்ணாலும் ஒருத்தவங்க கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. அது போல் கிடைச்சா வாங்கி வச்சுங்க. வாங்கி வச்சு நான் சொன்ன மாரி செய்யுங்க. இதே புளியை வந்து இப்போ வண்டியில் கட்டுறீங்க இல்லையா, இந்த குடம்புளி, இந்த விரல் மஞ்சள், கல் உப்பு வச்சு கட்டுறீங்க இல்லையா வச்சு, அது வந்து 3 மாதத்துக்கு ஒரு ஐட்டம். வீட்டில் கடையில் மாற்றுற மாரியே வண்டியிலையும் மாற்றணும். அந்த முடிச்சு எடுத்து போட்டுட்டு புதுசாக கட்டி வச்சுக்கணும். கட்டி வச்சிங்கன்னா நல்லா அந்த கண் திஷ்டிலாம் எடுத்துரும். இதுக்கு வந்து முழுக்க இந்த நான் சொன்ன மெத்தடு வந்து கண் திஷ்டி ஒரு மாதிரியே நெகட்டிவாக இருக்குது, அந்த எந்த இதாக இருந்தாலும் இருக்குது இல்லையா, எல்லாத்தையுமே எடுத்துரும். நீங்கள் எந்த இடத்துல செஞ்சு வைக்கிறீங்களோ அந்த இடத்துல வந்து எல்லாத்தையும் எடுத்துரும். நிலைக்கு எடுத்துட்டு ஒரு ரிலாக்ஸாக நம்ம போய் உக்காந்தோம்னா, ஒரு கடையில் வியாபாரத்துக்கு கடையில் உக்காந்தோம்னா ஒரு மாதிரியா தூக்கம் வர மாரி இருக்கும். அப்படியே உக்காந்தினே இருப்போ, வியாபாரமே சரியாக போகாது, ஒரு மந்தமாக இருக்கும். அதையும் இது எடுத்துரும். ஒரு மாதிரியா தூக்கம் வர்றதுனா ஒரு தரித்திரம் மாரி இருக்கும். தரித்திரம் மாரி இருந்தாலுமே நம்மளுக்கு ஆட்ட சொட்டையாக போயிட்டு காலையிலே நம்ம குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக தான் போவோம். கடையை போயிட்டு திறப்போம். எந்த கடையாக இருந்தாலும் சரி. நீங்கள் இப்போ கடைன்னா இந்த கடன் தான் கிடையாது, எல்லா கடைக்குமே செய்யலாம். நீங்கள் போயிட்டு குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு காலையில் போய் கடையை திறப்பீங்க. திறக்கும்போது சுறுசுறுப்பாக இருப்பீங்க. படித்து அந்த இது வத்தி விளக்கெல்லாம் ஏற்றிட்டு உட்காருவீங்க கல்லாப்பட்டியில். உட்காரும் போது அப்படியே உட்காந்துட்டே இருப்பேன். தன்னை மாரி தூக்கம் வரும் உங்களுக்கு.
ஒரு மாதிரியா இருக்கும். அது ஒரு தருத்தரம் மாரி இருக்கும். அந்த ஒரு அதான் சொல்கிறாங்களே, தரித்திரமா இருந்ததுன்னா தூங்கு மூஞ்சிக்கு இந்த மாதிரி வெடியா மூஞ்சின்னு சொல்கிறாங்களா, அது போல் கதையாக இருக்கும் இது. இது வந்து நம்மள தூங்க வைக்கும். தூங்க வச்சுட்டு அது வந்து தூக்கத்திலே வச்சிருக்கிற மாரி இருக்கும் அந்த தரித்திர தேவதை. அத வந்து இந்த புளிய எடுத்து நான் சொன்ன மாரி தண்ணியில போட்டு கரைச்சி, இந்த இந்து உப்பும், இந்த கொடம்புளியும் தண்ணியில போட்டு கரைச்சி கடை பூரா தெளிச்சு விட்டிங்கன்னா, அந்த தரித்திரம் எல்லாமே விலகிடும். நல்லா நம்மளுக்கு சுறுசுறுப்பா இருக்கிற மாரி இருக்கும். அந்த கடையில போய் உக்காந்தாலுமே ஒரு ஆரோக்கியமா இருக்கிற மாரி இருக்கும். இத வந்து நம்பிக்கையோட செய்யுங்க. நம்பிக்கையோட செஞ்சீங்கன்னா, உங்களுக்கு ஒரு நல்ல பலன குடுக்கும். நல்ல ஒரு மாற்றத்த குடுக்கும். நான் சொன்னபடி செஞ்சு உங்களுடைய வாழ்க்கையில வளம் பெற்று நலம் பெறுக. நன்றி, வணக்கம்.